ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வேதத்திலிருந்து சில சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இன்றைக்கு பேசப்படுகிற இந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வந்து சேர்வது என்பது நிச்சயம். செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தில் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளோடு நீ பேச போகிற நல் வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஏசாயா 55 அதிகாரம் கடைசி வசனங்களிலே சொல்லப்பட்டது போல, நான் அனுப்புகிற வார்த்தைகள் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாதபடிக்கு நான் அனுப்புகிற காரியம் வாய்க்கப்படும்படி அது செய்யும் என்று சொன்ன உங்கள் வாக்குப்படி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் கடந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு மெய்யான தெய்வம் ஒருவர் இருக்கிறார், என் பாரங்களை சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இந்த செய்திகளுக்கு பிறகு அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் வெளிப்பட்டு பேசுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை இந்த செய்திகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. இந்த பேசப்படுகிற இந்த செய்திகளை ஒருவேளை நீங்கள் எந்த விதத்திலே உட்கார்ந்து கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை கட்டிலில் அமர்ந்து, இல்லை என்றால் சேரில் அமர்ந்து படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ, சோபாவிலே, இல்லை என்றால் பல சூழ்நிலைமைகள் மத்தியிலே இருந்து, ஆமை நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் கூட, உங்கள் வீட்டிலே கூட இருந்து அமர்ந்து இந்த செய்திகளை கேட்டு கொண்டிருக்கலாம். மெய்யாகவே மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு அல்ல, உங்கள் இருதயத்திலே பேச போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற அன்பு தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், அவர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல சில மொழிபெயர்ப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தை, அழைப்பு, ஒரு காலிங் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். இங்கிலீஷ் வேதாகமத்திலே அந்த இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு ரெஸ்ட் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெஸ்ட் என்கிற வார்த்தைக்கு தமிழிலே அர்த்தம் பார்க்கும் பொழுது அங்கே குவைட் பீஸ், அதாவது அமைதியும் சமாதானமும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பலவிதமான பாரங்களோடு கூட இருக்கிற நீங்கள், சுமை சுமந்து, பெரும் சுமை சுமந்து களைப்படைந்தவர்களாய், என்ன செய்வது, அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன எங்கே வைப்பது, நாங்கள் எந்த வழி போவது என்று இரு வழியில் நிற்கிற கழுதை போல, ஆமாம், இந்த இடத்துல நீங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் சரியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார். ஏற்ற காலத்தில்
சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி, ஒரு குட் நியூஸ். ஆமே சோதரம், குளிர்ந்த தண்ணி, விடாய்த்து போன ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும் என்று வேதாகம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு உலக அளவிலே பார்க்கும்போது மனிதர்கள் சில பாரங்களினாலே இன்றைக்கு அதை சுமந்து சுமந்து களைப்படைந்தோராக இருக்கிறார்கள். முதலாவது, ஆனால் அந்த எல்லா பாரங்களுக்கும் ஒரே தீர்வு, ஒரே விடை, ஒரு விடுதலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் இன்றைக்கு அந்த மத்தேயு 11:28 சொல்லப்பட்டது போல அந்த தெய்வம் அவர் உங்களை அழைக்கிறார். முதலாவது, இன்க்யூரபிள் டிசீஸ், அதாவது தீர்க்க முடியாத வியாதி நோய்களினாலே ஒருவேளை இந்த இடத்துல பாரமாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தீர்க்க முடியவில்லை. எத்தனையோ டாக்டர்களுக்கு நான் பார்த்து விட்டேன், எத்தனை வைத்தியர்களை கூட நான் பார்த்து விட்டேன். சில இடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஏதோ இருக்கிறது, தீர்க்க முடியாத வியாதி, பல வருடங்கள் வியாதிகளாக நான் இருக்கிறேன், இந்த நோயோடு இருக்கிறேன், அந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். வேதத்தில் 38 வருடமாக ஒரு மனிதன் வியாதியோடு படுக்கையில் படுத்திருக்கிறான் பார்க்கிறோம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் உதரப்போக்கினால் கஷ்டப்பட்டதாக பார்க்கிறோம். இப்படி பல விதத்தில் ஒரு அப்போஸ்தலர் நடபடிகள் பார்க்கும்போது 40 வருடமாக அவன் சரீரத்தில் பலவீனத்தோடு இருந்ததான ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஆனால் எப்படிப்பட்டதான எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் தீர்க்க முடியாது என்று சொன்னாலும் டாக்டர்கள் உங்களுக்கு கெடு வைத்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அந்த அமைதி சமாதானத்தை நான் தருவேன் என்று அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவர் சொன்னால் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக, எனக்காக, உலக மக்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே கடைசி சொற்றத்தை வரைக்கும் சிந்தி 5 காயங்களை ஏற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம் என்று ஏசாயா 53:4-5 நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 8:16-17 வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு அவர் பேதுருடைய மாமிக்கு அவர் சுகத்தை கொடுத்தார் என்று இப்படி நிறைவேறிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தீர்க்க முடியாத வியாதியோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த சுகத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அந்த பாரத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, டிமான் பொசிஷன், பேய் பிசாசுகள் பிடித்திருக்கிற ஒரு சூழ்நிலைமையில் பாரத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இல்லை என்றால் உங்களுடைய உறவினர்கள், கூட பிறந்தவங்க, பிள்ளைகள், இல்லை என்றால் நீங்கள் கூட இப்படிப்பட்டதான இந்த பிசாசு போராட்டத்தினாலே, ஆமே சோதரன், அவனுடைய தொல்லைகளினாலே நிம்மதி இல்லை, பாரமாக இருக்கிறது என்று ஒரு வேளை கூட இந்த இடத்துல நீங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வாலிபன் கெனசரேத்து என்கிற கடற்கரையில் இயேசு வரும்பொழுது ஒரு வாலிபன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் முழங்கால் படுகிறதா பார்க்கிறோம். அவனுக்குள்ளே இருந்து அவன் பேசவில்லை, அவனுக்குள்ளிருந்து பிசாசுகள் பேச ஆரம்பித்தது. காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்து என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீ இவனுக்குள்ளே இருந்து வெளியே போய் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுக்குள்ளே இருந்து, ஆமே சோதரம், 6000 பிசாசுகள், அந்த லேகியோன் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்கிற
அந்த 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த வாலிபன் அவனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு போய் 2000 பன்றிகளுக்கு மேலாக அந்த மேட்டிலிருந்து ஓடி போய் கடலிலே விழுந்து மாண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு சோதரம் பன்றிகளுக்குள்ளே இருக்க வேண்டிய பிசாசுகள் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள்ளே இருந்து பிசாசுகள் அவனை இயக்கி கொண்டிருக்கிறது, நிம்மதி இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. இரவிலே தூக்கம் இல்லை, வீட்டிலே தரிப்பதில்லை. கர்த்தர் சோதரம் வெளியே ஓடி போகிறது, கல்லறைக்கு போக வேண்டிய அவன் ஓடி போகிறான், கூக்கல் இடுகிறான், கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்கிறான். சங்கிலிகள் விலங்குகள் எல்லாம் போட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் அவன் தகர்த்து விடுகிறான் அந்தக்குள்ள இருந்த பிசாசுகளுடைய சக்தியினாலே. இன்னமாக ஆலயத்தில் போகும்போது இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது சோத்திரம் 18 வருஷமாக சோத்திரம் நிமிர முடியாத ஒரு கூனி அவளை சாத்தான் அப்படியே கூனி குறுக வைத்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவளை தன்னிடத்தில் அழைத்து அவளுடைய முதுகிலை கரத்தை வைத்து அவளை விடுதலை ஆக்கினார் என்று பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நான் ஒரு பகுதிக்கு ஸ்தோத்திரம் மாவட்டத்திற்கு ஆண்டுடைய வார்த்தையை ஒரு ஊழியர்கள் மாநாட்டில் ஐக்கியத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கே போயிருக்கிறேன். அநேக 70க்கு மேலாக ஊழியக்காரிகளும் வந்து கூடியிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு வாலிப பெண் ஸ்தோத்திரம் அங்கே இருக்கிறதான எல்லா காரியங்களையும் பாடல் ஆராதனை வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் எங்களை எல்லாம் அவர் படங்கள் எடுத்து டிவி செல்லை எடுத்து கொண்டிருக்கிறாள். அவள் லிப்ஸ்டிக் போட்டு கண்மையெல்லாம் போட்டு வாலிப பிள்ளை நல்ல செவப்பாக இருக்கிறாள், நல்ல வாலிப பிள்ளையாக இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி நேரத்தில் எல்லா கூட்டங்கள் செய்திகள் நான் முடிந்த கடைசியில் எல்லாரும் சாப்பிட்டு விட்டு போகின பிறகு அந்த சபையில் உள்ள அந்த ஊழியக்கார அம்மா அந்த சகோதரி என்னிடத்தில் வந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்த உடனே அவருடைய தனியாக பேச வேண்டும் என்று நான் நினைத்து எல்லாரையும் போக சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீங்கள் பேசுங்கள் என்று சொன்ன உடனே தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் அவள் பேச ஆரம்பித்தாள். அவள் சொன்ன ஒரு காரியம், சோதரன், நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னை அறியாமலே நான் கல்லறைக்கு நைட்டில் ஓடி இருக்கிறேன், கல்லறையை தேடி ஓடி இருக்கிறேன் என்று. காரணம் அவள் அல்ல, அவளுக்குள்ள இருந்த பிசாசு அந்த காரியத்தை அவளுக்குள்ளே இருந்து செய்திருக்கிறேன். அவள் கண்ணாடி போட்டிருந்தால் அதை கலத்தி பக்கத்தில் சேரில் வைத்து கொள்ளுமான்னு சொன்ன உடனே அந்த கண்ணாடி கலத்தி கீழே வைத்தால் சேரில் அவள் தலையில் கையை வைத்து ஜெபித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த பொழுது அவளுக்குள்ள இருந்ததான ஒரு பிசாசு வல்லமையாக அவளை கீழே தள்ளிவிட்டு அவளை விட்டு ஓடி போய்விட்டது. சந்தோஷமாக எழுந்தால் கர்த்தர் ஸ்தோத்திரம். அவளுக்கு சொன்னேன் சில காரணம், திருமண தடைகள் எல்லாமே மாறி இந்த 2025ஆம் வருஷம் கடைசிக்குள்ளாக ஸ்தோத்திரம் உனக்கு திருமண காரியங்கள் நடைபெறும் என்று அவளுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து சத்தியத்தில் நடக்கணும் என்று ஆலயத்துக்கு நீ ஊழியக்காரர் இணைந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து கடந்து வந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அந்த பாரத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ண போதுமானவராக இருக்கிறார். 3வது ஃபினான்சியல் ப்ராப்ளம், பண பிரச்சனைகளோடு ஒருவேளை இந்த இடத்துல அமர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழிற்சாலைகளை கூட நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல அமர்ந்து கேட்டாலும் இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் சந்திக்கிறார். உங்கள் பாரங்களை அவர் சுமந்து தீர்த்தக்க வெளிப்பட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு எப்படிப்பட்ட என்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் தற்கொலை பண்ணி சாக வேண்டும், குடும்பத்தோடு மடிந்து விட வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இதுதான் பிசாசுனுடைய திட்டமே. அதுதான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல கடனிலே மூழ்க வைத்து ஸ்தோத்திரம் உன்னை அப்படியே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிர்மலமாக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். அதனால் பாரத்தோடு ஒருவேளை கூட இந்த எப்படி மறிக்கலாம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இந்த சத்தியத்தை நீ கேட்டு கொண்டிருக்கலாம்.
நீ உன் வாழ்க்கையை நீ முடித்து கொள்ளக்கூடாது. உனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உன்னை விடுதலை பண்ண ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடன் வாங்கினாலும் பிரச்சனை வந்திருந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் அந்த பாரத்தை எல்லாம் சுமந்திருக்கிறார். உனக்கு விடுதலை கொடுக்க அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம 1991 வருஷத்தில் என்னுடைய எல்லாம் இழந்து நான் வேலை இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசி எனக்கு ஒரு புதிய ஒரு வேலையை கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் அந்த 91 வருஷத்தில் 6000 ரூபாய் தான் என்கிட்ட மீதி. எங்கள் குடும்பத்தில் இருந்த காரியம் 6000 ரூபாய். அந்த 6000 ரூபாய் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த நேரத்தில் நான் ஆண்டவரோடு பேசினேன். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தசம பாகத்தை ஒழுங்காக கொடுப்பேன், சபைக்கு ஊழியத்தை தாங்குவேன் என்று அவரோடு பொருத்தனை பண்ணி கொண்டேன். அந்த நாளிலிருந்து தேவனை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எங்களுடைய குடும்பம் தலைக்க ஆரம்பித்தது. 2002 ஊழிய அழைப்பு கிடைத்த பொழுது என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கடைசியில் நான் வேலையை விடும்போது அந்த 2002 13 லட்சம் ரூபாய் சோத்திரம் மூலதனமாக இருந்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அருமையான தேவ பிள்ளையே, வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரனே, குடும்பமாய் வேறு எந்த தவறான முடிவுக்கும் போய்விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். ஆண்டவர் உங்கள் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். 4வது காரியம், ப்ராப்ளம்ஸ் இன் ஃபேமிலி. குடும்பத்திற்குள்ளே பிரச்சனைகள். குடும்பத்தில் பல பிரச்சனை. கணவன் மனைவி புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைமை, மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள். பாரத்தோடு இந்த இடத்துல நீ இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையில் ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், பையங்க தான். அதில் ஒருவன் மூத்தவன் நல்ல தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதா பார்க்கிறோம். இளையவன் சோதன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் பங்கு வைத்து பிரித்து தூர தேசத்துக்கு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த குடும்பத்தில் ப்ராப்ளமாக இருந்தது. தகப்பனுக்கு பல வேதனைகள். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு முழு குடும்பங்களுமே பிரச்சனைகளும் இருக்க வேண்டியது இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி பிரச்சனையோடு இருந்தாலே போதும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனால பிரச்சனைகளாக இருக்கும், பாரமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளைகளால் பிரச்சனையாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் பிரச்சனைகளாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருந்தாலும் சோதனை சில நீங்கள் சொல்லலாம், எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்கய்யா, ஆனால் அந்த ஒரு ஆம்பளை பையன் மேலே மட்டும் எனக்கு பாரமாக இருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லலாம். எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்கய்யா, ஆனால் ஒரு பெண் பிள்ளைகள் மேலே மட்டும் எனக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட பாரம் உள்ளவளாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கவே தான் சிலுவைக்கு போனார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவரை நீ நோக்கி பார். கண்டிப்பாக அவர் உனக்கு உன் பாரத்தை அவர் ஏற்று இளைப்பாறுதலை கொடுத்து அமைதியும் சமாதானத்தையும் உன் குடும்பத்தில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். 5வது காரியம், விட்ச் கிராஃப்ட். மாந்திரிகத்தினால பாதிப்புகள். பாரத்தோடு நீ இருக்கலாம். நன்றாக போய்கொண்டிருந்த குடும்பம், நன்றாக போய்கொண்டிருந்ததான தொழில், இதெல்லாம் சில நேரத்தில் நல்லா போய்கொண்டிருந்த நீ நினைக்கலாம். சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் குடும்பத்தை சோதனை விரோதமாக செய்வினைகள், மாந்திரிக காரியங்கள் இதெல்லாம் செய்து நல்லா ஓடிக்கொண்டு வாலிப பிள்ளைகள் அங்கே படுத்த படுக்கையாகி விடுகிறார்கள். நல்லா போய்கொண்ட வியாபாரம் முடங்கி விடுகிறது. சோதனம் எப்படி என்ன நடந்து தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு பின்பாக இந்த விட்ச் கிராஃப்ட் என்று சொல்லுகிற சோதனம், மாந்திரிகம், செய்வினைகள். இன்றைக்கு ஒரு மனிதன் சோதனம் மனிதன் முன்னேறுவது எல்லா காரியங்களும் மற்றவர்களுக்கு அது பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது போல, நீ முன்னேறினால், உன் குடும்பம் முன்னேறினால், உன் வேலை நல்ல ஆசீர்வாதம் நடந்தால் பிடிக்காத பல மக்கள் இருக்கிறார்கள். உனக்கு விரோதமாக தெரியாமலேயே உனக்கு விரோதமாக செய்ய உன் குடும்ப தொழிலை முடக்கி சோதனை இந்த விட்ச் கிராஃப்ட் சோதனை இந்த செய்வினை கோளாறுல மாந்திரிகத்தினால சோதனம் வைப்பு ஏவல் இப்படிப்பட்ட
காரியங்களினால சோதரம் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். சோதரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற வல்லமையுள்ள நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தை சொன்னால் மாத்திரம் போதும். அந்த செய்வனை கோளாறிலிருந்து விடுதலை பெற கொடுக்க உன் பாரத்தை நீக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 6வது ஒரு காரியம் சைல்ட்லெஸ்னஸ், குழந்தை இல்லாத நிலைமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இந்த இடத்துல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளையே, குழந்தை இல்லை. எல்லா செல்வத்திலும் மேலான படிப்பு செல்வம் இருக்கலாம், உனக்கு வேலை காரியங்கள் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் பிள்ளை செல்வம் மாத்திரம், கல்வி இருக்கலாம், ஆனால் பிள்ளை செல்வம் இல்லாதபடிக்கு நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. வேதத்தில் நிறைய காரியங்கள் சோதரம் தேவன் அற்புதமாக சோதரம் அதிசயமாக அற்புதங்கள் செய்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்த பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய ஊழியங்களிலே பல பெண்கள் குடும்பமாய் வந்து பல காரியங்களிலே சோதரம் பல வருஷங்கள் குழந்தை இல்லாத காரியத்தினால பாரமாக இருந்தவர்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தை ஜெபம் பண்ண போது அங்கே அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இந்த குழந்தை பேறுகளத்தை உண்டாக்குவதற்காக பல டாக்டர்கள் பல கோயில் குளங்கள் ஏறி இறங்கியிருக்கலாம், இல்லை என்றால் வைத்தியர்களை பார்த்துருக்கலாம், பல லட்சங்கள் நீ செலவு பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே வாய்க்கமே இல்லையே என்று சொல்லி இருக்கும் பாரத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு தன் கரத்தை விரித்தவராக உன்னை நோக்கி பார்க்க, வா மகளே, வா மகனே, உனக்கு நான் அற்புதம் செய்து குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று அவரே அற்புதமாய் பிறந்தவர், அற்புதமாய் உன் வாழ்க்கையிலும் செய்து உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த 6 காரியங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, இதில் ஏதாவது சில இல்லை என்றால் ஏதாவது ஒன்றினாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டு பாரத்தோடு இருப்பீர்கள் என்றால் இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்கள் பாரங்களை தீர்த்து அமைதி மற்றும் சமாதானத்தினால் நிரப்பி உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். மனிதர்கள் வேணாம் பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், மாறி போகலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற அன்பு தெய்வம் வாய் திறந்து சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுகிற அவர் தெய்வம். மத்தேயு 11:28 அதை தான் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அமைதியும் சமாதானத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று உங்களை அன்போடு இன்றைக்கு அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாக ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சோதரம், உங்கள் குடும்பங்களிலும் சில பிரச்சனை இருக்கும் என்றால் சங்கீதம் 55 சங்கீதம் 22வது வாக்கியத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்ன வாக்குப்படி கர்த்தர் உங்களுடைய பாரங்களை எல்லாம் தீர்க்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஒன்று நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும். நீங்கள் வேண்டாம் என்று தள்ளிவிட்ட இயேசுதான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய ஆவிக்குரிய சபைகளுக்கு நீங்கள் போங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. கர்த்தரா இயேசு உங்கள் பாரங்களை அகற்றி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை அவர் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த பைபிளை எடுத்து வாசியுங்கள். நீங்கள் கிழித்தெறிந்ததான அந்த வேதத்துக்கு பதிலாக வேறொரு வேதத்தை வாங்கி வைத்து வாசியுங்கள். அவைகள் மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. பழைய ஏற்பாட்டு வேதாகமத்திலே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது நாகமான் என்கிறதான ஒரு படைத்தலைவன் சீரியாவிலே, அவன் படைத்தலைவனாக இருக்கிறான், பெயர் பெற்றவனாக இருக்கிறான், அவனுக்கும் மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது என்று பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்றால் யாருமே கிட்ட வர முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் மனுஷர்களை விட்டு தள்ளி நிற்கணும். சோதரம் தலையெல்லாம் மூடிக்கொண்டு
தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டு அலைய வேண்டும். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, உடலிலே துர்நாற்றம், இப்படிப்பட்டதான. ஆனால் அவன் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறான். கர்த்தர் இப்படி இருக்கும் பொழுதுதான் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலிருந்து களவாய் கொண்டு போகப்பட்டதான ஒரு சிறு பெண் பிள்ளை தன்னுடைய நாச்சியாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கும்போது தன் நாச்சியாரிடம் அவள் சொல்லுகிறார், இப்படியாக இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போனால் கண்டிப்பாக அவர் இதை சுகப்படுத்தி விடுவான்னு சொன்ன உடனே அந்த நாச்சியாருக்கு, அந்த எஜமாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இவ்வளோ நாளும் எத்தனை அவன் பெரிய வசதி படைத்தவன், பேர் படைத்தவன் அதெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு எங்கெல்லாம் பார்த்துருப்பான், ஆனால் ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பெண் மூலமாக ஒரு நல்ல செய்தி அந்த வீட்டுக்குள்ளே அங்கே போகும்போது அந்த எஜமாட்டிக்கு ஒரே சந்தோஷம். தன்னுடைய கணவர் வரும்பொழுது இந்த பெண் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த சிறு பெண் இவ்வாறாக சொல்லுகிறாள், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அங்கே சுகம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா உங்களுக்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு பணம் செலவழித்து பார்த்தோம், எவ்வளவு காரியங்கள்லாம் நடந்தது, ஆனால் நடக்கவே இல்லையே, ஒன்றுமே விடுதலை இல்லையே. அப்படி என்றால் அவன் ராஜாவிட்ட நேராக போகிறான். ராஜாவிட்ட போய் இப்படி ஒரு பெண், சிறு பெண் இப்படி இஸ்ரவேல் தேசத்தில் அவன் ஒரு சோதரன், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாராம், அவர்கிட்ட போனால் எங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு சொன்னவன அவருக்கு ஒரு சந்தோஷம் ராஜாவுக்கு. கர்த்தர் சோதரன், அப்படியானா நான் உங்களுக்கு ஒரு மனு சீட்டு தருகிறேன், அதை கொண்டு போங்க, அவர் விடுதலையாக கொடுவான்னு சொன்ன உடனே அவன் நேராக கொண்டு போய் எங்கே போயிட்டான் அப்படின்னா, அந்த சிறு பெண் தீர்க்கதரிசிகிட்ட போக சொன்னதுக்கு இவர் எப்படியோ மாறி மாறி போய் என்ன ஆகிட்டோன்னா ராஜா சீட்டு கொடுத்து ராஜாவிட்ட போயிட்டாங்க. இவன் நேராக எல்லாம் ஆட்களோடு பரிவாளங்களோடு காணிக்கைகளோடு அவன் நேராக ராஜாட்ட போய் இந்த சீட்டை கொடுத்து அவங்க அங்கே என்ன இருக்கிறான்னா, இப்படி என் படை தளபதி வர்றான், அவனுக்கு இந்த குஷ்டரோகத்தை தீர்த்து விட வேண்டும் என்று அவர் ராஜா எழுதி கொடுத்துருக்கிறார். உடனே அவன் ராஜா பார்த்து, ஐயோ நான் இதெல்லாம் சுகமாக்குறதுக்கு நான் என்ன தேவனான்னு சொல்லி அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவன் ஒரே குழப்பங்கள்லாம் மாறி ஆகிப்போச்சு. காரணம் என்ன, போக வேண்டிய இடத்திற்கு போகாதபடிக்கு ஆமாம் சோதரம் வேண்டாம்ங்கிற இடங்களுக்கு போனதுனால தான் அங்கே இவ்வளோ கலவரம் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த இஸ்ரேல் தேசத்திலேருந்து எலிசா தீர்க்கதரிசி கேட்ட உடனே, நீ ஏன் சட்டையை கிழிச்சுக்கணும் ராஜாட்ட சொல்லு, அவரை ஏன்ட்ட வர சொல்கிறேன், இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்குன்னு அவன் அறிஞ்சு கொள்ளட்டும், வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாயிடும். அவர் அவங்க போகும்போது ஒருத்தண்ட சொல்லி விடுறாரு உதவிக்காரன்ட்ட, யோர்தானில் போய் 7 தடவை மூழ்க சொல்லு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் போய் சொல்லுகிறான். அவனுக்கு ஒரு கோபம் வந்துட்டாங்க, என்னையா இது இப்படி சொல்கிற, எங்கள் தேசத்தில் இதை விட நல்ல நல்ல நதிகள்லாம் ஓடுது, அங்கே போய் நான் முங்கியிருப்பேனே, இங்கே அந்த யோர்தான் சரியில்லாத இந்த நாத்தம் பிடிச்சதை இந்த யோர்தானில் போய் நான் முங்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் கோபம் அடைஞ்சு திரும்பும்போது அவன் கூட இருந்த வேலைக்காரன் ஒரு நல்ல அருமையான ஒரு வேலைக்காரன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் என்ன சொல்லிட்டாரு கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ தண்ணியில் போய் முங்கு தானே சொல்லு, இதோட பெரிய காரியத்தை சொன்னால் நீ செஞ்சுருப்பீங்கள்ல, அதனால் போய் முங்குறது எவ்வளோ காரியம், போங்க அப்படின்னு சொன்ன உடனே அழகாக அவன் கோபத்தை குறைச்சி விட்டுட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் நேராக போய் யோர்தானில் போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் களைச்சிட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவன் கீழ்ப்படுகிறான் பாருங்கள். ஒரு தடவை முங்குறான், சுகமாகலை. 2வது தடவை முங்குறான், சுகமாகலை. ஏன்னா 7 தடவை முங்க சொல்லியிருக்கிறாங்களே, கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியம். ஆகவே 3வது தடவை முங்கி பார்க்குறான், சுகமாகலை. 4வது தடவையும் 5வது தடவையும் 6வது தடவையும் முங்கிறான், சுகமாகலை. ஆனால் 7வது தடவை வேதம் சொல்லுகிறது, 7வது தடவை அவன் மூழ்கி எழுந்த பொழுது அவனுடைய சரீரம் அந்த கீழ்ப்படிதனால ஆமை சோத்திரம் ஆமை சிறு பிள்ளை மாம்சத்தை போல மாறினது என்று வேதம் சொல்ல. அல்லேலூயா. அருமையான தேவஜானமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை அவன் எலிசாடு சொல்கிறான், கர்த்தர் சோதனை என்னையா இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதா பார்க்குறோம். அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கும் நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரங்களும் நீ இயேசுவிடம் கண்டிப்பாக நீங்கள் கீழ்ப்படிந்து வருவீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கும் சுகத்தை
பலவீனத்திலிருந்து விடுதலை, உங்கள் பாரத்தை எல்லாம் மாற்றி ஒரு சமாதானத்தையும் அமைதியும் தர தேவனாய் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். எந்தோணந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான சத்தியங்களை பாரத்தோடு இருக்கிற இந்த 6 காரியங்களினாலே பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நான் ஜெபித்து முடித்த உடனேயே அவங்க பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்கு போகட்டும், ஒரு வேதத்தை வாங்கி அவர்கள் வாசிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டோடைய நாமம் மாத்திரம் ஒரு ஊழியக்காரரிடம் போய் அவர்கள் ஜெபிக்கட்டும். அற்புதங்களை நீ ஆயத்தமாய் வைத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்க பாரமெல்லாம் மாற்றி போடுங்க. எங்களுக்கு ஒரு வழி இல்லையா என்று ஏங்கி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்ன இயேசு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வழியை நீங்கள் காட்டி கொடுத்துருக்கிறக்கா நன்றி சொல்லுகிறோம். மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நெடு நாள் பாரங்கள் எல்லாம் மாறி அவங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ கொடுக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். God bless you. God bless you.